ஹாய் கைஸ், வெல்கம் டு டேவ் ப்ரோக்ராமிங். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஜிமெயில் இருக்கிற தேவையில்லாத அன்சப்ஸ்கிரைப் மெயிலை எப்படி ஒரே கிளிக்ல delete பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ என்னோட ஜிமெயில் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த க்ளவுட் பேஸ், அஃப்லைட்ஸ், நேம் சீப் அப்படின்னு நிறைய இமெயில்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் இதில் சர்ச்சில் போய் அன்சப்ஸ்கிரைப்னு அடிச்சுக்கிறேன். ஸோ இதில் இப்போ இன்க்ளூட் த வேர்ட்ஸ் அன்சப்ஸ்கிரைப். ஸோ அதை கிளிக் பண்ணி சர்ச் பண்ணிக்கிறேன். அந்த இமெயில்ஸ் ஃபுல்லாமே லிஸ்ட் ஆயிரும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ பாருங்க, நிறைய இமெயில்ஸ் இருக்கும். பானோ, யூடியூப், விடைக்யூ, டெக்னிக்கல். ஸோ ஒரு இமெயில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த டியூப் படியிலேருந்து வந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணால் அன்சப்ஸ்கிரைப் ஆயிரும். பட் ஆனால் அது ஒன்றுன்னா பார்த்து நம்ம அன்கிளிக் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ டைம் எடுக்கும் நீங்களே பார்த்தீங்கன்னா இப்போ அன்சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு இமெயிலுக்கும் பண்ணீங்கன்னா ஒரு 500 இமெயில் இருந்துச்சுன்னா எவ்வளோ நேரம் ஆகும் நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு எத்தனை இமெயில் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஒரு பேஜ், செகண்ட் பேஜ் போகிறேன். ஸோ தேர்ட் பேஜ். ஸோ இப்படி போனால் வேலைக்கு ஆகுது. ஸோ P10 கொடுத்து பார்க்குறேன். ஸோ பேஜ் 10க்கு போட்டோம். ஸோ பேஜ் 10 இல்லை. ஸோ 9 இல்லை 8 கொடுத்து பார்ப்போம். ஸோ 9 பேஜ் போயாச்சு. ஸோ 411 இமெயில்ஸ் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த 411 இமெயில்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி எடிட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை நம்ம எப்படி குயிக்காக பண்ணலாம் பார்த்தோம். ஒன்று செலக்ட் ஆல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் delete கொடுத்துடலாம். ஸோ இது ஒரு வகையான. பட் நீங்கள் இப்படி delete பண்ணாலும் நெக்ஸ்ட் டைம் அவங்க ப்ரொமோஷன் சென்ட் பண்ணால் அதே மாதிரி இமெயில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது delete பண்ணுறது ஒரு தீர்வு இல்லை. ஸோ இதை நம்ம unsubscribe பண்ணணும். ஸோ எப்படி எல்லாத்தையும் unsubscribe ஒரே ஸ்டெப்பில் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். ஸோ அதை பற்றி தான் எனக்கு காட்ட போகிறேன். ஸோ இப்போ எனக்கு பாருங்களேன், நெய்லி 411 இமெயில் இருக்குது. நான் ஒன்றா தேடி unsubscribe பண்ணி எவ்வளோ டைம் எடுக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், க்ளீன் இமெயில் அப்படிங்கிற ஒரு டூலை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் google.com போய் க்ளீன் இமெயில் சொல்லி பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ட்ரை ஃபார் ஃப்ரீ இருக்குல்ல, அது கொடுத்துக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஜிமெயில் ஆர் கூகுள் ஒர்க் ஸ்பேஸ். நீங்கள் எந்த இமெயிலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், யாகோ மெயிலோ ஹாட் மெயிலோ. பட் நான் இங்கே ஜிமெயில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து அக்சஸ் கேட்கும். ஏன்னா ரீட், கம்போஸ், பெர்மனன்ட், delete ஆல் மெசேஜ். இந்த அக்சஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது நான் பின்னாடி சொல்கிறேன். பட் இப்போதைக்கு அக்சஸ் கொடுத்துக்கோங்க. இந்த இமெயில் ஐடியை நீங்கள் பேங்க்கில் வர்ற பாஸ்வேர்டு ஸ்டேட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு டூலுமே யூஸ் பண்ணாதீங்க. யார் சொன்னாலுமே யூஸ் பண்ணி அது கொஞ்சம் ரிஸ்க்கு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, உங்களுக்கு பேங்க்குன்னு தனியாகவே ஒரு இமெயில் ஐடி வச்சுக்கோங்க. அந்த இமெயில் ஐடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. ஒன்லி ஃபார் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, பேங்க் ரிலேட்டட் ஓடிபிஸ்க்கு மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க இதை பார்க்கலாம். ஸோ இதனா க்ளீன் இமெயில் நம்ம எல்லா இமெயிலும் ரீட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த இமெயிலெல்லாம் ரீட் பண்ணால் கேட்டகரைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் ரீட் பண்ணிட்டு இருக்கு. அந்த ரீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3111 மெசேஜ் இருக்குது. ஸோ இந்த 3111 மெசேஜை ரீட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேங்க்குன்னு ஒரு தனி இமெயில் வச்சுக்கோங்க. வேலை தெரினா வேலை தரதுக்கு தனி ஒரு இமெயில் வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த ப்ரொமோஷன் இந்த மாதிரி இடத்துக்குலாம் கொடுக்கறதுக்குன்னு ஒரு இமெயில் ஐடி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டும் சேஃபாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு தொல்லையெல்லாம் வரவே வராது. இல்லை நான் ஆல்ரெடி இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு இமெயில் ஐடி புதுசாக கிரியேட் பண்ணி பேங்க்காக மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். மேலும் அந்த இமெயில் ஐடியை உங்கள் பேங்க் டேரெக்டாக பேங்க்குக்கு போய் உங்கள் இமெயில் ஐடியை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் ஃபியூச்சரில் இந்த மாதிரி இஷ்யூஸ்களை தடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே இமெயில் ரீட் ஆயிடுச்சு. இப்போ கெட் ஸ்டார்ட் கொடுத்துறேன். ரிவ்யூ கிளீனிங் சஜஷன்ஸ், அதாவது இதுவே சஜஷன் கொடுத்து க்ளீன் பண்ணணும். அன்சப்ஸ்கிரைப் மெயிலிங் லிஸ்ட், நிறைய இமெயில் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி விடும். பிளாக் ஆர் சென்டர் ஸ்டாப் ஆல் ஃப்ரம் கிளீனர் ஆர்கனைஸ் நியூ இமெயில் ஆட்டோமேட்டிக்லி. அப்புறம் இந்த இன்பாக்ஸ் அண்ட் இருந்தது ஃபேவரட் மெயில் ஃபில்டர்ஸ் மாதிரி செக் பண்ணி வச்சுக்கலாம். அது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸில் ஒன்று கோ த்ரூ பண்ணுங்கள். நமக்கு என்ன முக்கியம், அன்சப்ஸ்கிரைப் ஃப்ரம் மெயிலிங் லிஸ்ட். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எந்தெந்த இமெயில் ஐடியிலேருந்து எனக்கு இது மாதிரி ப்ரொமோஷனல் இமெயில் வருதுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்து காட்டிடும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள், பானு அல்வாலியா, டீம் டியூபடி, அஃப்ரிட் கிளவுட் வைஸ், யூடியூப், நேம் சீப், கூகுள் அனாலிட்டிக்ஸ், கிளவுட் வைஸ் டீம், A2 ஹோஸ்டிங், கோடாடி, ஓப்பன் லைட் பேனல், அது மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இப்படி மொத்தமாக நான் என்ன பண்ணேன், இப்போ வந்து ஒரு இதை மட்டும் கிளிக் பண்ணி நான் சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கலாம். ஸோ ட்ரை ஃபார் ஃப்ரீ கொடுத்துட்றேன். ஸோ செக் பண்ணி பார்த்தா அது என்ன ஆப்ஷன் சொல்லிட்டு, அது வந்து என்ன, இந்த இமெயில் சென்ட் மாதிரி ட்ராஷ் மூவ் பண்ணு அந்த மாதிரி சொல்கிறது தான். ட்ரை ஃபார் ஃப்ரீ கொடுத்த உடனே அது என்னென்ன பண்ணணும், நமக்கு 25 இமெயிலேருந்து நம்ம அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரீ ட்ரையல் கொடுத்துட்றேன். இதுக்கப்புறம் பர்னால் வழி அந்த இமெயில் அன்சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு என்னென்ன இமெயில் உங்களுக்கு தேவையில்லை. சில சமயம் வந்து இந்த எனக்கு வந்து டீம் டியூபடி வந்து கொஞ்சம் முக்கியமான இமெயில். ஸோ அதனால் அதை வந்து நான் கொடுக்கல. ஸோ நேம் சீப் தேவையில்லை. ஸோ அதனால் அது நேம் சீப் செலக்ட் பண்ணி அன்சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கிறேன். அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன இமெயில் ஐடி தேவையில்லையோ, அதாவது இந்த இமெயிலேருந்து வர அட்வர்டைஸ்மெண்ட் எனக்கு தேவையில்லை அப்படின்னு தோன்ற எல்லா லிஸ்ட்டையும் ஒன்று ஒன்றா பார்த்து நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இது மூலியமாக என்னென்னா அந்த அதாவது இப்போ கோடாடி இருக்குது, கோடாடி இனிமேல் எனக்கு எந்த ஒரு ப்ரொமோஷனல் இமெயிலுமே வராது அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னா. ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு நிறைய இடத்துல இருந்து வந்திருக்கு. அன்சப்ஸ்கிரைப்
ஓகேவா? ஸோ உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுங்க. பட் ஆனால் உங்களுக்கு 25 பேர்த்த மட்டும் தான் அன்சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ரீ ட்ரையல். ஸோ அப்படிலாம் நீங்கள் முக்கியமாக நிறைய இது வாங்க வேண்டியது இருக்கும். நம்ம அன்சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு, நமக்கு தேவையானது. இப்போ என்ன பண்ணணும்னா நமக்கு அந்த க்ளீன் இமெயில் தேவையில்லை. ஸோ அதோட அக்சஸை ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் செக்யூரிட்டி அக்கௌண்ட்டில் போய் செக்யூரிட்டி போய்க்கோங்க. ஸோ அது க்ளீன் இமெயில் வந்து நம்ம அக்சஸ் கொடுத்து அந்த ஹிஸ்ட்ரிலாம் காட்டுது. இப்போ இங்கே என்னென்னா தேர்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லி இருக்கும், அதை சர்ச் பண்ணி எடுக்கணும். ஸோ நான் கண்ட்ரோல் எஃப் கொடுத்து தேர்ட் பார்ட்டின்னு டைப் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ தேர்ட் பார்ட்டி வந்துருச்சு, இதை கிளிக் பண்ணுங்க. இங்கே வந்து என்னென்ன தேர்ட் பார்ட்டி இருக்கோ அது ஃபுல்லாக லிஸ்ட் காட்டும். ஸோ க்ளீன் இமெயில் அதை ரிமூவ் அக்சஸ் கொடுத்துருங்க, கிளிக் ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இனிமேல் அந்த க்ளீன் இமெயில் வந்து உங்களோட எந்த ஒரு இமெயிலுக்குமே அக்சஸ் இருக்காது. ஸோ இது மாதிரி நீங்கள் வேறு எதுக்காக கொடுத்துருந்தா கூட அக்சஸ் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ இங்கே வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன், அவ்வளோதாங்க, எரர் அக்குன்னு காட்டிடுச்சு. ஸோ இனிமேல் அந்த க்ளீன் இமெயில் அந்த டூல் வந்து உங்களோட இமெயில் அக்சஸ் பண்ணாது. ஏன்னா உங்களோட அக்சஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். இது மாதிரி மேல் டுட்டோரியல்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெவ் ப்ரோக்ராமிங்.